வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோப்பே வசதி மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். பாதுகாப்பு நீக்கம் நீதிமன்றத்தை நாடிய மஹிந்தவிற்கு கிடைத்த முதல் வெற்றி. தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு வரப்போகும் கட்டுப்பாடு கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. சபையில் அனுர அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்ட அறிவுரை. சட்டவிரோத வாகன விவகாரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமறைவு. லசந்த கொலை விசாரணை குறித்து சட்டமா அதிபருக்கு ஜனாதிபதி அழைப்பு. தீ விபத்தில் சிக்கிய இளம் யுவதி யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு ஆரம்ப நடவடிக்கையான கோப்பே வசதியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு இன்றைய தினம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இத்திட்டத்தினூடாக அரசு நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. இது அரசு வருமான சேகரிப்பின் வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துகின்றது. தரவு சார்ந்த முடிவெடுப்பதை ஊக்குவிப்பதோடு மிகவும் திறமையான மற்றும் குடிமக்களுக்கு ஏற்ற அரசு சேவையை வழங்குவதற்கு வழிவகுக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீர கருத்து தெரிவிக்கையில் இந்த கட்டண வசதி தற்போது 16 அரசு சேவைகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்திற்குள் மேலும் 30 சேவைகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றோம். எதிர்காலத்தில் இந்த முறை மூலம் பணம் செலுத்துவதற்கான செலவை 15 ரூபாவினால் குறைக்கவும் நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத அச்சுறுத்தல்களுக்கு தொடர்ந்து உள்ளாகி வரும் தமிழகமிருந்து நீக்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை திருப்பி அனுப்புமாறு அரசாங்கத்திற்கு உத்தரவிடக் கோரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மார்ச் 19 விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை அன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 3 தசாப்தங்களாக நாட்டை பாதித்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பங்காற்றிய தனது தலைமைத்துவ பயங்கரவாத அச்சுறுத்தல்களை தொடர்ந்து ஆளாகியுள்ள நிலையில் தனது பாதுகாப்பிற்கான பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு படை செப்டம்பர் 30 முதல் 60 அதிகாரிகளாக குறைக்க அரசாங்கம் எடுத்த முடிவை தனது உயிருக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிரக்தி மத்மன் சூரன், ஜனக் டி சில்வா மற்றும் சமத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்று பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி கர்ணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதற்கான ஒரு தேசிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்றும் தொடர்புடைய தேசிய கொள்கைகளை வகுப்பதற்காக கல்வி அமைச்சின் உயர்கல்வி பிரிவால் நிறுவப்பட்ட குழுவிடம் அறிக்கை கோரப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது என்று கூறி ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செகா விதானையை வாய்மொழியாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். சிறிது காலம் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பட்டம் வழங்க நிறுவனங்கள் என்ற பெயரில் பல்வேறு நிறுவனங்களின் கொள்கைகள் அல்லது ஒழுங்கற்ற செயல்முறைகள் இல்லாமல் தோன்றியுள்ளதாகவும் இந்த செயல்முறை குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். வெறுப்பு சேறுபூசலை பிரத்யோக நாமமாக கொண்டு செயற்பட வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அப்புகாமி ஆளும் தரப்பினரும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற புலமை சொத்து சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் வீட்டை மீளப் பெறுவதையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உணர்வுகளையும் விலையின் அதிகரிப்பதையும் பற்றி பேசிக் கொண்டிருக்காமல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். ஏனெனில் கடந்த காலங்களில் போதுமான அளவு பேசி முடித்துவிட்டீர்கள். ஆகவே வெறுப்பு சேறுபூசலை பிரத்யோக நாமமாக கொண்டு செயற்பட வேண்டாம். ஜனநாயகத்துக்கு எதிராக செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்கும் போது அதற்கு எதிராக ஒன்றிணைவது எதிர்க்கட்சியின் கடற்பாடாகும். எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியின் தலைவரிடம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாமல் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை இதேவேளை இலங்கை தேயிலை சீன நாட்டு தேயிலை உற்பத்தியாகவே சர்வதேச சந்தையில் விநியோகிக்கப்படுகின்றது. இலங்கையின் உற்பத்திகளின் பிரத்யோக நாமம் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட பிராடோ ஜீப் வண்டி பாகங்கள் பிரிக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த வாகனம் புத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த அபேசேகரவினால் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்பகுதியில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதால் சம்பந்தப்பட்ட வாகனம் தொடர்பாக தற்போது வரை எந்தவித தகவலும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என பாதுகாப்பு தரப்பு கூறியுள்ளது.
ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட விசாரணைகள் குறித்து ஆராய்வதற்காக சட்டமா அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளுடனான சந்திப்பு ஒன்று ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இந்த தகவலை அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார். கொலையின் தொடர்புடைய எந்தவொரு தரப்பினரையும் விடுவிப்பதில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கைகள் அதிகாரிகளின் செயற்பாடுகள் தலையிடக்கூடாது என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். எனினும் இடம்பெற்ற கொலைகள் குறிப்பாக கடந்த காலங்களில் அரசாங்கங்களால் மேற்கொள்ளப்பட்ட கொலைகள் குறித்து நீதி கிடைப்பதில் அரசாங்கம் உறுதியுடன் செயற்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். தீ விபத்தில் சிக்கிய இளம் யுவதி யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மன்னர் பண்டிவிரிச்சான் மேற்கு மடுப்பகுதியைச் சேர்ந்த மேரி எமில்டா விக்ரமரத்ன என்ற யுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இத்துடன் சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள சிலோன் தமிழ் வானொலியுடன் இணைந்து கொள்ளுங்கள்.